எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. யானுங்க வணக்கம்ங்க. நம்ம இந்த எனவே பேசுவோம்ல இன்னைக்கு ஒரு ஓரங்க நாடகமாம்மா. இன்னைக்கு என்ன வேஷம்னு கேட்டா அதான் வேலைக்காரி வேஷமாம்மா. ஆறு வீட்டில் வேலைக்காரி தெரியுமா? அந்த கொள்ளையில போன வீட்டில் தான். உடனே நீங்கள் ஆறுன்னு கேட்பீங்களே, நான் அதுக்கு சீமான வீட்டுலன்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் மரியாதையாக பேசுன்னு சொல்லுவீங்க. எதுக்கு வம்புன்னு தான் சீமார் கையிலேயே கொண்டு வந்துட்டேனுங்க. இப்போ இவன் வீட்டில் போய் தான் நான் வேலைக்கு போய் அவனை திருத்தணுமாம்மா. கிளம்பட்டுங்களே. இதுலேயே அடிச்சாதான் திருந்துவான்னா அடிச்சு தானே திருந்தோணும். வீட்டுக்குள்ளே என்ன இம்புட்டு குப்பையாக இருக்குது? அவன் தலைக்குள்ளேயே அம்புட்டு குப்பையாக இருக்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்காதாக்கு? ஏனம்மா கையிலையே எங்கே இருக்கிற? உனக்கு தமிழில் கூப்பிட்டா கேட்காதா? யாமுண்டி எக்கட கூச்சண்டி இட்டிக்கு ரெண்டி கூட்டேசு ஓரங்க நடங்கமாச்சே. நான் தான் கையல் அப்படியே சமாளிக்கிறேன் பாருங்க. ஆமாம், நீ என்னத்துக்கு எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கிற? ஆடானா வேலைக்காரி தான் முனியே, அண்ணாவின் வேலைக்காரி. சில்லற பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும்னு தான் வந்திருக்கிறேன். நீ சொல்கிற பையன்னு என்ற மாமாவை தானே சொல்லிக்கிட்டு இருப்ப. அப்போன்ற மாமன் சின்ன பையன் சில்லற பையன் தானே சொல்ல முடியும். நீ இப்படி யோசிச்சு பாரு கண்ணு. உன்ற பையன் என்ன படிக்கிறான்? அவன் அமெரிக்கா வழி ஸ்கூலில் ஆங்கில சிலபஸில் அட்டகாசமாக படிக்கிறான். இன்னும் சொல்லணும்னா என்ற பையனுக்கு தமிழே வராது. அம்புட்டு அட்டகாசமாக இங்கிலீஷ் பேசுவான். நான் ஒரு கூறு கெட்டவ, தாய்மொழி தெலுங்கே வராது அந்த பையனுக்கு. ஒன்ற பையனுக்கு மட்டுமாக்கு அவன் அப்பனுக்கே சரியா தாய்மொழி വരാതെ. അവൻ്റെ അച്ഛൻ്റെ മാതൃഭാഷ എന്തെന്നറിയോ? ശരിക്കത്തെ മലയാളിയാണ്. എന്നെ പോലത്തെ ശരിക്കത്തെ മലയാളിയാണ്. അവൻ്റെ അച്ഛൻ നിന്റെ മാമനാൻ്റെ അച്ഛനില്ലേ, ആ യാക്കോബ് പഞ്ചം പൊളിക്കാൻ വന്നതാണ് ഇവിടെ. തിരുവനന്തപുരത്തുനിന്ന് കുഗ്രാമമാണ്. അവിടുന്ന് ജോലിക്ക് വേണ്ടി ഇങ്ങോട്ട് വന്നാണ്. പിന്നെ ആ ചെക്കൻ ഇവിടെ വന്നിട്ട് അവൻ്റെ മാതൃഭാഷ അറിയാണ്ട് പോയി. ஏனுங்க அவனுக்கு மட்டும் இல்லைங்க, அவங்க பையனுக்கும் வராமல் போயிடுச்சு. அவ்வளவு ஏன், எனக்கே மலையாளம் சரியாக படிக்கவோ எழுதவோ தெரியாது. பேசிட்டு தான் இருக்குது, அதுவும் உருட்டிக்கிட்டு கிடக்குறேன். தாய்மொழி மலையாளம் தான். என்ன பண்ணுறது, தமிழ்நாட்டிலே பிறந்தாச்சு, தமிழ்நாட்டிலே வளர்ந்தாச்சு. அப்புறம் இங்கே மட்டும்தான் செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்க முடியும். ஏன்னா இது பெரியார் மண். பெரியார் மண்ணுன்னதுன்னு தான் ஞாபகம் வருது. என்ன ஊடு புள்ள இத்தனை மண்ணாக இருக்குன்ற புருஷன் தலையில் இருக்கிற மாதிரியே. எதுக்கு எடுத்தாலும் என்ற பாபா சைமணியே ஏன் நீங்கள் திட்டுக்கிட்டே இருக்கிறீங்கோ? ஏன் திட்டுறோம்னா தெரியாதாக்குங்க கேள்விலி. ஏன்னா அவன் தான் நாளானிக்கு ஊர் மேய் போகிறான்ல, எங்கே போகிறான்னு தெரியும்ல. குலசேகரப்பட்டினத்துக்கு போகிறானாம்மா. உன்ற பையனை நீ அனுப்பி விடுவியா? அனுப்ப மாட்டேல்ல. 25 lakhs ஃபீஸ் கட்டிட்டு இருக்க, எப்படி அனுப்புவ? அந்த 25 lakhs ஃபீஸை யார் கொடுக்குறாங்களோ அவிய பசங்களையெல்லாம் அங்கே வர சொல்லியிருக்கிறோம். அதனால தான் சொல்லுதேன் அவனை சில்லற பையன்னு. எத்தொழில் செய்யணும் மேன்மையனு என்ன, எவர் உன்னை வெறுத்தாலும் வருந்தாதே கண்ணு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுல்ல. அப்படி இருக்கும்போது நம்மளை தொழில் தானே பண்ண சொல்கிறாரு. இதில் என்ன இருக்குது? ஆமாம், இந்த செய்யும் தொழிலே தொய்வம்னெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. சரி, இப்போ கூட்டுற எனக்கு தெய்வம் கூட்டுறது, சும்மா உட்காந்துங்கிற உனக்கு என்ன தெய்வம் அப்படின்னு கேட்க முடியுமா? ஏன்னா மற்றவங்கெல்லாம் அவையவே தொழிலை தெய்வமாக பார்த்துருக்குறாங்க. உனக்குன்ற புருஷனுக்கும் தான் தொழிலே இல்லையே, அப்புறம் எதை தெய்வமாக வைப்பீங்க? அதாவது நம்மளாம் படிக்க போயிடக்கூடாது, அறிவு வளர்ந்துடக்கூடாது, அவியலுக்கெல்லாம் நம்ம அடிமையாகவே கடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம செய்கிற இதை வந்துட்டு கடவுளுக்கு செய்கிற சேவை மாதிரி ஆக்கி போட்டாங்க. ஆனால் அவன் கடவுள்கிட்ட நின்று மணி ஆட்டிட்டு தட்டை சுற்றிட்டு இருப்பான். அது செய்கிற தொழில் தெய்வமாக இருந்துட்டு போட்டு, கூட்டுறவனுக்கு என்ன தொழில் என்ன தெய்வம்? இப்படி நம்ம முடி வெட்டிக்கிட்டும் கூட்டிக்கிட்டும் பாடம் செஞ்சுட்டும் பானை செஞ்சுக்கிட்டும் இருக்கிறோம் அப்படின்னு தான் நம்மளையெல்லாம் படிச்சு போட்டு பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு போய் உட்காருங்கடான்னு பெரியார் சொன்னார். இப்போ பார்த்துக்க கையில் கலெக்டர் ஆகணும்னு கனவுல வந்த உன்னை, அதாவது முன்னாள் அமைச்சரோட பொண்ணான உன்னை, உங்கள் அம்மாவை விட வயசு அதிகமான கிட்டத்தட்ட ஒன்ற மாமனார் ரேஞ்சுக்கு வர வேண்டிய சைமனு உங்ககிட்ட இருக்கிற சொத்து காசப்பட்டு உனக்கே மாமன் ஆயிட்டான். அந்த மாமனுக்கு தொழில் தெய்வமெல்லாம் என்னன்னு தெரியுமா? சொல்லுவாப்பா. அக்ரிகல்ச்சர், அப்புறம் கன்சல்டேஷன், அப்புறம் மோட்டிவேஷன், அப்புறம் டிமோட்டிவேஷன். இதெல்லாம் தான் அவன் பண்ணுற தொழில். எது சீமான் இப்படி தொழில் பண்ணுறானா? எனக்கே தெரியாதே.
ஆட எப்ப பார்த்தாலும் என்ற மாமன் பேசிக்கிட்டே தானே கிடக்குறாரு. ஆடா அதைத்தான் அம்மனி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் மவுத் அக்ரிகல்ச்சர், மவுத் மோட்டிவேஷன், மவுத் டிமோட்டிவேஷன் தான். ஒன்னுலி பேச்சுதான். பேசியே தான் தம்பி சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். கேட்டா என்ன சொல்லுவான்? கல்லைங்கள் உணவு, கல்லைங்கள் உரிமைன்னு சொல்லுவோம். ஆமா, எனக்கு அது புரியலையே. அது என்ன கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உணவு? அது கொஞ்சம் விளக்குறியா வேலைக்காரி? ஆடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த நான் ஏதான் பேசியிருக்கேன், எனக்காவது உணவுன்னு பேசியிருக்கிறானா? இவன் காலேஜ் போகிறப்ப நான் கல் சாப்பிட்டு தான் உணவை எடுத்துக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறானா? கல்ல குடிச்சு போட்டு தான் நான் காலேஜுக்கு போவேன்ல சொல்கிறான். இவன் எங்காவது இப்படி பேசியிருக்கானான்னு பாருங்க. அளவு சாப்பாடு 2 லிட்டர் கல் தான். எடுப்பு சாப்பாடுலாம் சாப்பிட முடியாது. அன்லிமிட்டெட் கல், கான்ட் ஏபிள் டு ட்ரிங்க் அப்படின்னு என்னைக்காச்சும் பேசியிருக்கிறானா? பேசினதே கிடையாது. எப்ப கேட்டாலும் கல்லு 2 லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது அப்படின்னு எங்க பேசுவான் தெரியுமா? பொதுக்கூட்ட மேடையில எல்லாம் பேசுவான். அதுவே கல்லை பத்தி பேசுற மீட்டிங்னு வச்சுக்கவேன், என்ன தெரியுமா சொல்லுவான்? டே ஒரே மரத்துக்கல்ல 1 வாரம் குடிச்சேன்னா நீ மினுக்குன்னு ஆயிருவ. நித்யானந்தா கூட இருக்கிற ஃபிகர் எல்லாம் ஃபிகரே ஆகாது. நீ ஏன் நித்யானந்தாவா மாறிடுவ? அந்த அளவுக்கு மினுக்குன்னு மினுக்கிருவ. ஏன்னா நீ அந்த அளவுக்கு மினுக்குன்னு மினுக்கிருவ. ஏன்னா அது 1 மரத்துக்கல். கல்லுக்குடி 2 லிட்டர்ஸ் இல்ல, அன்லிமிட்டடா குடி. அது எப்படி குடிக்க முடியும் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோவேன். அதுக்கு ஒரு கதையை சொல்லுவான், பார்க்கணும். பப்பா ஒரு நாள் சாயங்காலம் இவன் 2 சேர்ந்து காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு போறப்ப சாலையோர இருக்கிற கடையில சைடிஸ வாங்கிக்கிட்டு போகையில அங்க ஒரு ஆபீசர் பனைமரத்துல ஏறுவார்ல. மரத்து மேல ஏறுறவரை என்ன சொல்லுவாருன்னா, தம்பி கல்ல இறக்கிறதுக்கு மரம் ஏறுறேன், 2 பேரும் ஃப்ரெஷ்ஷா கல்ல குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா போங்க அப்படின்னு சொல்லுவாராமா. அதுக்கு தானே சைடிஸ் வாங்கிட்டு வந்திருக்க, நீ ஏறுனே அப்படின்னு சொல்லுவாராமா. படிச்சவனெல்லாம் கிராஸ் பெல்ட் போட்டவன்லாம் விவரமா படிக்கிற ஸ்கூலுக்கு போயிடுவான். இவர் மரத்தை சுத்தி இவரோட சேர்த்து பெல்ட்டை போட்டுட்டு சொரக்குன்னு ஏறுவார். இப்படி ஏறி கல் எடுத்து கொண்டு வந்து கீழே வச்சுட்டு அடுத்த மரத்துக்கு ஏறி போவார். குறைஞ்சபட்சம் 30 நிமிஷம் இல்ல 20 நிமிஷம் வச்சுக்கங்க. அடுத்த மரத்து மேல ஏறி அடுத்த கல்லை இறக்குறதுக்குள்ளேயும் இந்த கல்லை முடிச்சு போடுவாங்க. யாரு தெரியுமா? இந்த கல்லூரி மாணவர்கள், இந்த நண்பர்கள். at the age of 18 yearsல if it was first yearனா பிஃபோர் மேஜரே, அதாவது 17 இயர்ஸ்லயே செருப்புல அடிச்ச மாதிரி குடிச்சு போட்டிருக்காங்களாம். இப்படி அண்ணன் மரத்தை ஏறி இறங்கி இவங்க கல்லை குடிச்சு முடிச்சு 13 மரம் ஏறி இறங்கியும் மொத்த கல்லும் முடிச்சு போச்சாமா. அப்பதான் அவரு விதிப்படத்துல வர நேருப்பார் வாட்ச்மேன் மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறார். ஏன்பா நீங்கெல்லாம் படிக்கத்தான் வந்தீங்களா இல்ல குடிக்க வந்தீங்களான்னு சரியான கேள்வியை கேட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி தான் அவரு நிம்மதியா தூங்கினாராமா. இப்படி இவன் கல்லை குடிக்க முடியாதுன்னு பேசுவான், கல்லை நானே நிறையா குடிச்சேன்னு பேசுவான். ஆடை இப்படியெல்லாம் பேசுறதோட நிப்பாட்டினா பரவாயில்ல. இந்த எடுபட்ட நாய் 15ஆம் தேதி மரம் ஏற போறானாமா. இவன் கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்காக தான் அவங்க அப்பா மரமா ஏறி செத்தாரு. என்ன கயல்விழி போற போக்க பார்த்தா உங்க பையனையும் மரம் ஏற வச்சாலும் வச்சிருவாரு போல. நான் என்ன வயிறுக்கு என் பையனை மரம் ஏற வைக்க போறேன்? அவன் அமெரிக்கா ஸ்கூல்ல ஆங்கில வழி கல்வியில 50 லட்சத்தை கட்டி இதுக்கா படிக்க வைக்கிறான். என் பையனையெல்லாம் அப்பன மாதிரி ஆக விட மாட்டான். அவன் நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும். அப்படித்தாங்க கயல்விழியே சொல்லிட்டாங்க, என் பையன் நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு. வாங்க போய் உங்க புள்ள குட்டியில படிக்க வைங்க போங்க. நாளைக்கு அவன் கூப்பிட்றாங்கிறதுக்காக எல்லாரும் ஏறிட்டு போயிடாதீங்க. அவன் மறுபடியும் விஸ்வகர்ம யோஜனா படி உங்களை குலத்தொழில் செய்யறதுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். அதுக்கு நானே முன்னின்று என்ற தொழிலை நான் செய்யறேன், என்ற தம்பிங்கெல்லாம் அவன் தொழிலா அவன் செய்யுங்கன்னு சொல்றான். எவனும் படிக்க போயிடாதீங்க அப்படின்னு அவன் சொல்றான். இவ்வளோ நாள் படித்தவங்க எல்லாம் ஐயோ அண்ணன் வாழ்கன்னு சொல்றது தான் இங்கே கொடுமையாக இருக்குது. உலகத்துக்கே கல்வியின் மூலம் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த நாம
சமஸ்கிருத கலப்பால நாமளே 5 பிரிஞ்சு நிக்கிறோம். இன்னைக்கு நான் தமிழர்னு சொல்லாம மலையாளின்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன். நம்ம எல்லாரும் சாதி சாதியா பிரிஞ்சு கிடக்குறோம். இதுல நம்ம சாதி தொழில நாமளே திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தான் ஆவியலோட ஆசை. அதனாலதான் புதிய கல்விக் கொள்கையும் விஸ்வகர்ம யோஜனாவையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியே தீர்வேன்னு ஒத்த கால நின்றுட்டு இருக்காங்க. இவன் வாங்கி திங்கிற நாயி என்னத்தை வேணா பேசுவான். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. அவனுக்கு என்னப்பா, அவன் சில்ற பையன், வாங்கின காசுக்கு எப்படி வேணாலும் பேசுவான். நாம அப்படியா? படிக்கணும்ல, ஜெயிக்கணும்ல, படிக்க வைங்க. முறையா உங்களுக்கெல்லாம் அறிவு இருந்தா அந்த நாய்கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்க நீ பண்றது தப்புன்னு. அண்ணாவின் வேலைக்காரியோட பெருமையெல்லாம் எனக்கு இல்ல. ஏதோ வேலைக்காரியா வந்து சில விவரத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். வீட்டு குப்பைய கூட்டி வெளியே கொண்டு போய் போடுறது ரொம்ப ஈஸி. மண்டக்குள்ள குப்பைய சேர்த்திக்காதீங்கப்பா. தற்குறி பயல்களே. போங்க, போய் உங்க அண்ணன் கிட்ட பேசுங்க. இதெல்லாம் தப்பு, இதை நம்ம பண்ண வேணாம்னு சொல்லுங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? இது எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.